ஹாய் காய்ஸ், நீ கேட்டு டேக் குட் பிஎல்எஃப்எஃப். நான் உங்கள் மின்மினி. எங்கடி போனேன் எங்கே போனேன் அப்படின்னு கேட்கல, புரியுது. பட் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, உடம்பு சரியில்லை. பட் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. எது சொன்னாலும் போடலன்றது தானே. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு நியூ மினி எஃப்எஃப். மொஞ்சாட்ட போட முடியல, ரொம்ப பெருசாக வந்துடுச்சா, அதனால் கஷ்டமாக இருக்குது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. டைம் வேறு பற்ற மாட்டேங்குது. அதனால் ஒரு 2 days ஒன்ஸ் போடுற மாதிரி ஒரு 10 minutesக்கு போடலான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல், நான் நியூ சப்ஸ்கிரைபர் பண்ணிங்கன்னா சொல்லிட்டு போங்க. அப்புறம் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணிடுங்கப்பா. அப்புறம் வந்துட்டு இப்போது நேராக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரி நேம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் எப்பயும் போல தான். ஸோ நான் ஸ்டோரி போடும்போது ஏதாவது ஒன்று திங்க் பண்ணி போட்டுக்கிறேன். சரி, இப்போ ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயும் ஒரு பெரிய பில்டிங்கு. அந்த பில்டிங் பக்கத்தில் கடைசியாக லாஸ்ட்டில் டெரஸ் மாதிரி இருக்கும்ல, அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறா. கீழே இருக்கவங்களாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. முடியாது நான் குதிக்க தான் போகிறேன். எனக்கு ஜங்குக் லவ் யூ சொல்லலைன்னா நான் குதிச்சிடுவேன். ஜங்குக் ஒழுங்காக சொல்லிவிடு, நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ ஏன் சொல்ல மாட்டேற? எங்கள் அப்பா பார்த்து பயப்படுறியா? சொல்லு ஜங்குக், சொல்லு, இல்லைன்னா நான் குதிச்சிடுவேன், நிஜமாக நான் குதிச்சிடுவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிகிட்ருக்கா. அந்த பில்டிங்லேருந்து ஜங்குக்கு வந்துட்டு கீழே நிற்கிறாரு. அவருக்கும் பதட்டமாக தான் இருக்குது. கூப்பிட்றாரு, தயவு செஞ்சு கீழே இறங்குடி, ப்ளீஸ் குதிச்சிடாத, இரு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு நீ ஒன்றும் வர வேண்டாம், நீ என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, இல்லைன்னா நான் இறங்க மாட்டேன் அப்படி சொல்கிறா. ஐயோ கீழே வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டேவும் பார்க்குறாரு மேலே. அந்த பொண்ணு முடியவே முடியாது, நான் குதிச்சே ஆவேன், நீ ஓகே சொல்லி லேட்டாக குதிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மேலே நின்றுட்டுருக்கு. நம்ம ஜங்குக்கு இதுக்கு மேலே இவ்வளோ விட்டால் முடியாது அப்படி சொல்லிட்டு வேகமாக அந்த பில்டிங்கில் ஏறி வராரு. அது பெரிய பில்டிங்கிறதுனால ஸ்டெப்ஸில் கடன்னு ஏறி வராரு. ஏறி வந்துட்டு, ஜங்குக் கிட்ட வராத, நான் கீழே விழுந்துருவேன், கிட்ட வராத அப்படி சொல்லிகிட்டே இருக்கா அவன். ஜங்குக்கு இருந்துட்டு, இங்கே பாரு, இப்போ நீ விழுந்தனா அப்புறம் பார்த்துக்கோ அப்படி சொல்கிறாரு. ஜங்குக்கு வந்து லைட்டாக கோவம் வந்துடுச்சு. ஸோ அந்த பொண்ணு இருந்துட்டு, அப்போ நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லு, எதுக்காக பயப்படுற? எங்கள் அப்பா பார்த்து பயப்படுறியா? நான் பார்த்துக்கிட்டேன், நீ ஓகே மட்டும் சொல்லு ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக். எவ்வளோ தூரம் தான் நானும் வெயிட் பண்ணுறது? எத்தனை வருஷமாச்சு? எவ்வளோ வருஷமாக நம்ம பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறது? சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கவே இல்லையா? சொல்லுடா சொல்லு அப்படி சொல்லி கேட்குறா. நம்ம ஜங்குக் அப்படியே பேச்சு கொடுத்துட்டே போயிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் போய் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்து ஒரு அரக்காதோட, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து இங்கே நிற்ப? பாரு, இங்கேருந்து விழுந்தனா எலும்பு மிஞ்சுமா அப்படி சொல்லி கேட்குறாரு. அந்த பொண்ணு பார்த்து அழுதுகிட்டேவோ, இப்போ கூட உனக்கு என்ன பிடிக்கவே இல்லைல்ல அப்படின்றா. அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு அந்த பொண்ணோட முடியை கோதி விட்டு, யார் சொன்னால் எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் சரியா அப்படி சொல்கிறாங்க. பிடிச்சிருக்க மட்டும்தானே சொல்கிறேன், அப்படியே நான் நீ லவ் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேறேன் அப்படின்றான். அப்போ அவன் வந்துட்டு, இங்கே பாரு டிம் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு பேர் வந்து டிம். பாரு டிம், இப்போதைக்கு நான் அதை பற்றி யோசிக்கிற மாதிரி இல்லை, எனக்கு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. நான் உன்னோட அச்சீவ்மெண்ட்ஸ்க்கும் கோல்ஸ்க்கும் நடுவில் வரமாட்டேன், உனக்கு நிஜமாகவே எனக்கு பிடிக்கல, அதனால தான் நீ இப்படி பண்ணுற அப்படி சொல்கிறா. எனக்கு ஜங்குக்கு வந்துட்டு, இப்போ என்ன நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நீ நிம்மதியாக இருப்பியா அப்படி கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு, அழறேன்னு நான் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீ சொல்லக்கூடாது, உனக்கு உண்மையாகவே என்னை பிடிக்கலையா அப்படி கேட்குறா. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அவன் கையில் இருக்க ரிங்கை கழட்டி நீல் டவுன் பண்ணி, இங்கே பாரு, இது என் அம்மா எனக்காக கொடுத்த கிஃப்ட்டு, இந்த ரிங்கு நான் இப்போ அதை உனக்கு கொடுக்குறேன், will you marry me அப்படி கேட்குறாங்க. அந்த பொண்ணு அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது. அப்படி சிரிச்சுக்கிட்டேவும் கை நீட்டுறா, நீயே போட்டு விடு அப்படி சொல்லிட்டு. அப்போ நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு அந்த ரிங்கை அந்த பொண்ணோட கையில் போட்டு விட்டு அந்த பொண்ணும் நம்ம ஜங்குக்கும் 2 பேரோட ஹெட்டும் அப்படியே
டச் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே சிரிக்குது. அப்போது ஒரு சவுண்டு கட் அப்படி சொல்லிட்டு பின்னாடி ஒரு பயங்கரமாக ஒரு சவுண்ட் கேட்குது. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. ஆமாம், அது ஒரு ஷூட்டிங்கு. நம்ம ஜங்குக் ஒரு ஆக்டர். ஸோ அவரோட ஷூட்டிங் தான் அது. அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, சார் சூப்பர் சார் சூப்பர் சார் அப்படி சொல்லிட்டு கிளாப் பண்ணுறாங்க எல்லாருமே. அப்போது அந்த டேரக்டர் சூப்பராக வந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆக்ட்ரஸும் நம்ம ஜங்குக்கோ போயிட்டு அந்த ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு. அப்போது அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்கிறாரு, சார் இந்த இடத்துல ஒரு கிஸ்ஸின்னு இருந்திருந்தால் செம்மையாக இருந்திருக்குமே அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஆக்ட்ரஸ் ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு யார் இவன் வைக்க விட்டுட்டான் அப்படி சொல்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ டேரக்டர் தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது, எப்பயுமே அவர் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நடிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தனியாக கூப்பிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பிகாஸ் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் புதுசாக. அதனால் நம்ம ஜங்குக்கு இவர் சொல்கிறத பார்த்துட்டு சரின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் ஷாட் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார் இன்றைக்கி இதோட பேக்கப் பண்ணிக்கலாம், அடுத்த ஷாட் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்போது ஜங்குக்கோட மேக்கப் மேன் இருப்பாங்கள்ல, அவங்கள கூப்பிட்டு டைம் என்ன அப்படி சொல்லி கேட்குறாரு. சார் 12 ஆக போகுது அப்படி சொல்கிறாங்க. 12 சரி வண்டி எடுத்து போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஜங்குக் பரபரப்பாக டைம் பார்க்குறாரு. அச்சோ அப்படி சொல்லிட்டு இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு வேகமாக அவரோட ரூம் போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறாரு. இவங்க எல்லாருக்குமேவும், அதாவது அவங்க வீட்டில் வேலை பார்க்குற மெய்ட்ஸு, அப்புறம் பாடி கார்ட்ஸ் அந்த மாதிரி, ஏன்னா பிகாஸ் பெரிய ஆக்டர்ல அதனால பாடி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா, அவர் போய் ரூம்குள்ளே கதவை சாத்திக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இவர் என்னடா இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. என்றைக்குமே இப்படி பண்ண மாட்டான். ஜங்குக்கு வருவான், அவனுக்கு பெரிய ஆக்டர் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அவனை சுற்றி இருக்கவங்கள்ட்ட ஒரு நார்மலைஸாக பேசிட்டு அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, அந்த மாதிரி ஒரு நார்மல் பீப்புளாக தான் இருப்பான். ஆனால் ரொம்ப யார்கிட்டேயும் பெருசாக ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸோ அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அவன் ஒரு நார்மல் பீப்புள் மாதிரி இருக்கணும்னு நினப்பான். நம்ம மக்களை பற்றி தான் தெரியுமே, அப்படி விடவே மாட்டாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு அவன் ரூம் போயிருப்பான்ல, இது எல்லாத்தையுமே வித்தியாசமாக பார்த்துட்டு இன்னும் நம்மக்கிட்ட கூட பேசாமல் போகிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு டைம் பார்த்துட்டு அச்சோ 2 மினிட்ஸ் தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு வேகமாக பார்க்குறாரு. அவரோட லேப்டாப் எடுத்துகிட்டு ஒரு ஷோ தான், அந்த ஷோவை ஆன் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதில் செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கு. நோட்டிஃபை மீ போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுருக்காரு. அப்படியே நகத்தெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு ஐயோ எப்படா வருவேன்ற மாதிரி உட்காந்துருக்காரு. ஒரு மாதிரி க்யூரியஸாக ஃபேஸ் மட்டும் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. இப்போது அவனோட மேக்கப் மேனும் ஒரு பாடி கார்டும் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் என்னவா இருக்கும், ரூமில் போய் பார்த்துட்டு வந்துருக்குமா அப்படி சொல்லிட்டு கரெக்டாக 1 நிமிஷம் இருக்குது. அப்போது அந்த பாடி கார்டும் மேக்கப் மேனும் பக்கத்தில் டோரில் காதை வச்சு கேட்டு பார்க்குறாங்க, என்ன சத்தத்தவே காணா அப்படின்னு. ஏன்னா அவங்க 2 பேரும் அந்த பாடி கார்டும் அந்த மேக்கப் மேனும் ஒரு லவ்வர்ஸு. அது ஜேகேக்கும் தெரியும். பெருசாக அது வெளிக்காட்டிக்க மாட்டான் தெரிஞ்ச மாதிரி. ஆனால் அவங்களுக்கும் ஜேகேக்கு தெரியுன்ற மாதிரி தெரியும். அவங்களும் அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஜங்குக்கை பொறுத்தளவுக்கு லவ் இஸ் லவ், அவ்வளோதான். இப்போது ஜங்குக்கு என்னடா சவுண்டே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குன்ட்டு அவங்க 2 பேரும் காதெல்லாம் வச்சு கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஜங்குக்கு இதை கீழே அதாவது டோருக்கு கீழே அந்த நிழல் தெரியும்ல, அதை கவனிச்சுட்டு யார் அது வெளியா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே செகண்ட்ஸ் போயிட்டே இருக்குது, தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் பரவாயில்ல ரூமை விட்டு தள்ளி போங்க, இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படி சொல்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்டவொன்னே அடேங்கப்பா ஐயோ வாடா போல துண்டக்கான துணியை கணன்னு 2 பேரும் ஓடிடுறாங்க. இந்த பக்கம் செகண்ட்ஸ் போய் 5 4 3 2 1 ஐயா ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டு மூச்சை வாங்கிட்டு உட்காந்துருக்காரு. இப்போது அது ஒரு ஷோ தான், ஒரு டிவி ஷோன்னு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஷோ ஸ்டார்ட் ஆகுது. அப்போது ஒரு பொண்ணு தான் ஆங்கரிங் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஷோக்குள்ளே போய்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோமா? சரி வாங்க போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேமரா பார்த்து அந்த பொண்ணு கேட்குது. அப்படியே சிரிச்சுக்கிட்டேவும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வாரம் உங்களை மீட் பண்ணுறதுல
ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மின்மினி சிறகுகள். இன்றைக்கி நம்ம யாரை கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கோம் அப்படின்னா மாடல் கிம் டயாங். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப தெரியும்னு நினைக்கிறேன். ஃபேமஸான நம்ம மாடல் அப்படி சொல்லிட்டு அவங்களே ஒரு மாதிரி க்யூரியஸாக இருக்காங்க. இதை கேட்டுட்டு அப்படியே கேமரா வந்துட்டு டேப்புக்கு திரும்புது. டேப் பார்க்குறேன், டேக் ஷையாக இருக்குது. என்னடா அந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி. நம்ம வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே அவரோட ஃபேமஸான பாக்ஸி ஸ்மைலு, ஹாய் சார் வணக்கம் அப்படி சொல்லி மின்மினி சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு வணக்கம் அப்படி சொல்லி சிரிக்கிறாரு. அவரும் கை வச்சுட்டு கும்பிட்டுட்டு சிரிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு, சார் உங்களை இந்த ஷோவில் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள் இன்றைக்கி லைவே எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு பாருங்கள். இல்லைனா எங்கள் சேனலுக்கு எவனும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம வந்துட்டு ஐயோ சிரிப்பு ஷையாக வைக்காதீங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. சரி சார் உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹாய் மை நேம் இஸ் கிம் டயாங். அவங்க எல்லாருக்குமே தெரியுன்ற நம்பிக்கையில் நான் இந்த ஷோக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு, சார் அவங்கள பிடிக்கவே முடியல, அவங்கள எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சோன்னு தெரியுமா அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் நானும் இன்றைக்கி தான் சும்மா இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன்னா அதனால தான் நானும் ஷோக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படி சொல்லி சொல்கிறாரு. சார் நீங்கள் ரொம்ப ஃபனியாக பேசுகிறீங்க சார் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கிட்டே இருந்துட்டு அப்படியா அப்படி சொல்லி சிரிக்கிறாரு. இப்போ சரிங்க சார் நீங்கள் அவங்கள பற்றி பர்சனலாக கேட்கலாமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. கேள்வின்னு வந்துடுச்சு, எப்படி பர்சனலாக தான் கேட்பீங்க, கேளுங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. சார் நீங்கள் எப்படி மாடல் ஆகணும்னு முடிவு எடுத்தீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இருந்துட்டு அது எதிர்பார்க்காம நடந்த ஒரு சம்பவம் தான். நினைக்கல, பட் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. இது எல்லாமே என்னோடய அங்கிளை தான் சேரும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்போது சைடில் காட்டுறாங்க, அவங்க அங்கிளை காட்டுறாங்க. அந்த அங்கிள் நிற்கிறாங்க. அப்படியே கேமரா ஒரு ஃபோக்கஸ் வச்சுட்டு வணக்கம் சார் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் டேவோட அங்கிள் கொஞ்சம் ரூட் டைப்பு, அவரும் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போது தான் அவர் கொஞ்சம் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிவிட்டு மின்மினி மறுபடியும் கேள்வி தொடங்கினாங்க. சார் நீங்கள் இது வரைக்கும் நிறையா பொருள் மாடலிங் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இது அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கிட்டே இருந்துட்டு என்னங்க என்னை கொண்டு போய் கேஸில் நிப்பாட்டிடுவீங்க போல், அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சிரிக்கிறாரு. வேறு கொஸ்டின் இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, பதில் சொல்ல ரெடியா அப்படி சொல்லிட்டு மின்மினி கேட்குறா. அதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி டேப் பார்க்குறாரு. இப்போ அடுத்த கேள்வி கேட்குறாங்க. சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன்னா யார் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ அது ஃபஸ்ட்டு என் அங்கிள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் தான் என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிறாரு, இப்போ வரைக்குமே அவர் பையன் மாதிரி பார்த்துக்குறாங்க. அங்கிள் நான் இதுக்காக உங்கள்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்த்ததும் இல்லை, ஆனால் நான் இந்த ஷோ மூலமாக நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. சைடில் அவங்க அங்கிள் இருந்துட்டு ஒரு மாதிரி ஹெட்டை ஷேக் பண்ணிவிட்டு கண்ணெல்லாம் டியர்ஸோடு இருக்காங்க. நம்ம இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்னோடய டேன் தான் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. டேன் யார் சார், உங்கள் பாய் ஃப்ரெண்டா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இந்த காமெடி தானே வேணுன்றது, அது என்னோடய டாக் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சூப்பர் சார், ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நிஜமாக நீ தெரியாமல் நடிக்கிறியா இல்லை வேணும்னே பண்ணுறியா தெரியல அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது மின்மினி சார் மக்கள் காட்டுங்க சார் அப்படி சொல்கிறாங்க. அப்போது நம்ம வேகமாக அவரோட ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு டேனோட ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. இதுதான் என்னோடய டேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்போது மின்மினி நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கட்டா சார் அப்படி சொல்லி கேட்குறாங்க. விடமாட்டேன் அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. மின்மினி சார் நீங்கள் ஸ்கூல் முடிக்கும்போது
மாடலிங்க்கு வந்துட்டீங்க, அப்போ நீங்கள் காலேஜ் படிச்சிங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போது நம்மகிட்டே இருந்துட்டு எங்கே படிக்க விட்டானுங்க அப்படின்ற மாதிரி, இல்லை கரஸில் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சிரிச்சுக்கிட்டேன், சார் சூப்பர் சார், உங்களை மாதிரி பிஸியான மாடல், எப்படி தான் உங்களுக்கு எதுக்கெல்லாம் டைம் இருக்குது? உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப வெட்டியான பீஸ் அப்படி சொல்கிறாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. நிஜமாக தான் சொல்கிறேன், ஷூட்டிங் இல்லாத டைமில் நான் சும்மாவே தான் உட்காந்துருப்பேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி சொல்கிறாங்க. அப்போ மென்மேன்ட்டு, சார் சும்மா இருக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம நம்மகிட்டே இருந்துட்டு ஒரு மாதிரி டர்ட்டியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, அதெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லி திங்க் பண்ணுறாரு. மின்னி இருந்துட்டு, சார் நம்ம கொஸ்டினை வேணால் பாஸ் பண்ணிக்கலாமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை சும்மா டேன் கூட விளாண்டுட்ருப்பேன், டைம் போகிறதே தெரியாது அப்படி சொல்கிறாங்க. அப்போது நம்ம மின்மினி நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறா. சார் உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் பர்சனலாக இருக்கும், நீங்கள் யாராவது டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது நம்ம சிரிச்சுக்கிட்டேவும் இல்லைங்க அப்படி சொல்கிறாங்க. சார் 2 பக்கமும் ரெட்டாக இருக்கே, தெரியுது ஏதோ அப்படி சொல்கிறாங்க. அப்போ இருந்துட்டு, ஏங்க அதெல்லாம் ரூமருங்க, அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது, நான் டேட்டிங் பண்ணுறதா இருந்தால் நான் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படி சொல்கிறாரு. ஓகே சார், மக்களே, நம்ம சார் யாரையும் டேட் பண்ணலை, இனிமேல் யாராவது ரூமர் கிளப்புனாங்கன்னா நீங்கள் நம்பாதீங்க, ஓகே அப்படி சொல்கிறாரு. நம்ம சிரிச்சுக்கிட்டே, உன்னை நம்பி வந்ததுக்கு நல்லா பண்ணுறடி அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. சார் உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்களோட செலிப்ரிட்டி க்ரஷ் யார் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம இருந்துட்டு ரேச்சல் மெக்காடம்ஸ் அப்படி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம மின்மினி, சார் அவ்வளோ தூரம் வேண்டாம், நம்ம ஊருக்குள்ளே சொல்லுங்கள் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போது சிரிச்சுக்கிட்டே பொஹமிகா யங் அப்படி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்க் பொஹம், நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் மன்னிச்சிக்கோங்க. பேக் டு த ஸ்டோரி. ஓ ஆஹா அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆட் பண்ணீங்களே அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்படி சொல்லி நம்ம டிங்கு மண்டையாட்டுறாரு. பட் எங்கேயோ கருகிற ஸ்மெல் அடிக்குதே. ஓ நம்ம ஜேகே, பரவாயில்ல, நம்ம ஷோ முழுசாக பிடிச்சிருவோம். சரிங்க சார். அப்புறம் ஆனால் அவரை நீங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம் அண்ணன் தான், இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்குமே, அதனால் கேட்டவொடனே யார் பேருன்னு இல்லைம்மா நீ வேறையாம்மா அப்படின்றாரு. அப்போ நம்ம மென்மேனி சிரிச்சுக்கிட்டோம். சார் செலிப்ரிட்டியை விட்டுருங்க, உங்களோட ரியல் லைஃப் க்ரஷ் யார் அப்படி சொல்லி கேட்குறாங்க. நம்ம சிரிச்சுக்கிட்டே க்ரஷ் அப்பெல்லாம் யாரும் இல்லையே அப்படி சொல்கிறாங்க. சார் பொய் சொல்லாதீங்க சார், க்ரஷ்னால் இப்போ யோசிக்காதீங்க சார், சின்ன வயசில் அப்படி சொல்கிறா. அப்போது நம்ம இருந்துட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டேவும் சிரிச்சிட்டேவும் அது எனக்கு சிரிப்பாக வருதே அப்படி சொல்கிறாரு. பரவாயில்ல சார், நீங்கள் சிரித்து முடிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்க. ஓகேடா, இதோட நான் இந்த பாட்டை கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு சூன் போட்டேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் நான் நெக்ஸ்ட் பாட்டு எப்படி போடலான்றதை யோசிப்பேன். அண்ட் இது கண்டிப்பாக எஃப்எஃப் கிடையாது, ஒரு மாதிரி ஒரு 3 ஷாட் 4 ஷாட் அந்த மாதிரி தான் முடியும். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இதை நான் தொடர மாட்டேன். இதை நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஷாட்லேயே முடிச்சிடுவேன், அதனால தான் சொல்கிறேன். ஓகேடா, 1 செகண்ட் மின்மினி ஃபிக்ஸ். நான் உங்கள் மின்மினி. பாய்.